விருத்தாச்சலம் அரசு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் ஆள் இல்லாததை கண்டித்து விவசாயிகள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவர செய்தியாளர் நாகமுத்து வழங்க கேட்கலாம். நாகமுத்து, விருத்தாச்சலத்தில் நடைபெறும் இந்த விவசாயிகள் மறியல் போராட்டம் குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். ராம்குமார், விருத்தாச்சலம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தின் முன்பு விவசாயிகள் தற்போது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக பாத்தீங்கன்னா, விவசாயிகள் கொண்டு வந்த அந்த விலை பொருட்களை எடை போட ஆட்கள் இல்லாதனால இந்த சாலை மறியல் போராட்டமானது நடைபெற்று வருகிறது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே உள்ள கம்மாபுரம், புறவனூர், தொடவலூர், ராஜேந்திரப்பட்டினம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் நெல், உளுந்து, நிலக்கடலை, எள், பருத்தி ஆகியவற்றை விவசாயம் செய்து வருகின்றனர். இந்த நிலையில தங்கள் விவசாயம் செய்த அந்த விளை பொருட்களை எல்லாம் விற்பனை கூடத்திற்கு கொண்டு வந்து 3 நாட்களுக்கு மேலாக்கியும் வியாபாரிகள் யாரும் வரவில்லை. எடை போடுவதற்கு ஆட்களும் வரவில்லை. இது தொடர்பாக புகார் அளிக்கலாம் என்று அலுவலகத்திற்கு சென்றால் அங்கும் யாரும் இல்லை என்று இவர்கள் 3 நாட்களாக இந்த ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தின் முன்பு காத்திருந்திருக்கின்றனர். இந்த ஒரு சூழ்நிலையில இன்றும் இந்த எடை போடுவதற்கு ஆட்கள் வராதனால ஆத்திரமடைந்த விவசாயிகள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பாக தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த விருத்தாச்சலம் காவல்துறையினர் விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இருந்த போதிலும் இங்கு எங்களுக்கு 3 நாட்களாக நாங்கள் காத்திருக்கிறோம், எடை போட்டால் மட்டுமே நாங்கள் இங்கிருந்து செல்வோம் என்று விவசாயிகள் தெரிவித்த நிலையில தற்போது காவல்துறையினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக கடலூர் விருத்தாச்சலம் இந்த தேசிய நெடுஞ்சாலையில இவர்கள் விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதுனால ஒரு அரை மணி நேரமாக போக்குவரத்து பாதிப்பானது ஏற்பட்டிருக்கிறது. மேலும் பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல அதிகாரிகள் எங்கள் நெல்லை விளைபொருட்களை எடை போட்டால் மட்டுமே நாங்கள் கலந்து செல்வோம் என்று விவசாயிகள் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறதுனால பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. ராம்குமார். நாகமுத்து, களத்தகவலை வழங்கியமைக்கு நன்றி.